إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، وإن محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى، وأنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين. وكل دعوى النبوة بعده فغي وهوى، وهو المبعوث إلى عامة الجن وكافة الورى. وقال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال جل جلاله تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أو كما قال نبينا صلى الله عليه وسلم: يا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله. புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தையும் அதிலுள்ள அனைத்து உயிர் ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மிக மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள் மீதும், தபஉ தாபிஈன்கள் மீதும், அஇம்மாக்களின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்ஆவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இந்த சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவற்றுமாக என்று அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ஷவ்வாலுடைய மாதத்திலே முதல் ஜும்ஆவிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை விட்டு புனிதமிக்க ரமதான், சங்கை மிக்க ரமதான் நம்மை விட்டு கடந்து விட்டது. அந்த ரமதானை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்தின் வாயில்கள் எல்லாம் திறக்கப்படுகின்ற, நரகத்தின் வாயில்கள் எல்லாம் அடைக்கப்படுகின்ற, மனிதர்களை இபாதத் செய்வதை தடையக்கூடிய ஷைத்தான் விலங்கிடப்படுகின்ற, பரக்கத் பொருந்திய மாதம் என்று அழைக்கப்படுகின்ற, மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற
மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடிய அல்லாஹினுடைய வார்த்தையான கண்ணியத்திற்குரிய அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட, இன்னும் இதர வேதங்கள் இறக்கி அருளப்பட்ட, இன்ஜீல், ஜபூர், தௌராத்தை போன்ற வேதங்கள் இறக்கி அருளப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வருடத்திலே ஒரு இரவை தேர்ந்தெடுத்து அந்த இரவிலே வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்னும் லட்சக்கணக்கான மலக்குமார்களும் இந்த பூமிக்கு இறங்கி வருகின்ற அந்த மாபெரும் அந்த இரவை, அந்த சிறப்பிற்குரிய இரவில் நாம் ஒரு நன்மையை செய்தால் நாம் 1000 மாதங்கள் நன்மையை செய்ததற்குண்டான கூலியை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அப்படிப்பட்ட இவ்வளவு சிறப்பிற்குரிய அந்த ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு கடந்து விட்டது. அந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் நன்மையை எதிர்பார்த்து ஈமான் கொண்டு நிறைய நன்மைகளை நாம் செய்திருப்போம். தான தர்மங்களை செய்திருப்போம், சதகாக்களை செய்திருப்போம், இரவு தொழுகையை தொழுதிருப்போம், ஐவேளை தொழுகையை மிக சரியான முறையில் தொழுதிருப்போம், வீணான பேச்சுக்களில் ஈடுபடாமல், மற்றவர்களை அவதூறு கூறாமல், புறம் பேசாமல், நல்ல முறையில் அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்து நிறைய அமல்களை நாம் இந்த ரமதானிலே நாம் செய்திருப்போம். ஆனால் நாம் செய்த அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று கேட்டால் அல்லாஹ் நாடியவர்களை தவிர அல்லாஹ்விற்கு மட்டும் தான் தெரியும் யாருடைய அமல்கள் எல்லாம் ஏற்கப்பட்டிருக்கிறது என்பதாக. ஆதலால் நாம் அதிகமாக நாம் இந்த ரமதானிலே செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நாம் செய்த அமல்களுக்கு முழுமையான கூலியை அல்லாஹ் நமக்கு தருவதற்கும் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்கள் இவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள். ரமதான் முடிந்ததற்கு பிறகு 5 மாத காலங்கள் அவர்கள் ரமதானிலே செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் நாம் நன்மை எதிர்பார்த்து நிறைய அமல்களை கடந்த ரமதானிலே நாம் செய்திருப்போம். ஆனால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தில் நன்மையான காரியங்களை நாம் செய்தோமோ, நன்மை எதிர்பார்த்து ஈமான் கொண்டு நன்மையான காரியங்களை நாம் எப்படி இந்த ரமதானுடைய மாதத்திலே செய்தோமோ, அதே போன்று நாம் மரணிக்கும் வரை, நம்முடைய வரக்கூடிய காலங்களில் இறுதி வரை நாம் அதே போன்று நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நம்மை விட்டு கடந்த இந்த ரமதான் முழுக்க இறையச்சத்தால் சூழப்பட்டிருந்தது. அதே போன்று வரக்கூடிய காலங்களிலும் தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த இறையச்சம், அல்லாஹுவை பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்ல வேண்டும். வரக்கூடிய காலங்களில் அதிகமான நன்மைகளை அல்லாஹுவை பயந்து நாம் செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹ்விற்காக நாம் உதவி செய்ய வேண்டும். தீமையான காரியங்களில் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறை திருமறையிலே கூறுகிறான், நீங்கள் இறையச்சத்தாலும் நன்மையான காரியங்களில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாதீர்கள். அலல் இஸ்மி வல் உதுவான், வரம்பு மீறிய காரியங்களிலும் தீமையான காரியங்களிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடினமாக தண்டிக்கக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதர சகோதரிகளே, ஆதலால் நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே எவ்வளவு இறையச்சத்தோடு நன்மைகளை நாம் செய்தோமோ, மற்றவர்களுக்கு நாம் உதவினோமோ, அதை போன்று வரக்கூடிய காலங்களிலும் நாம் நன்மையை அதிகமாக நாம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நமக்கு பாடமாக அல்லாஹ் கூறுவதை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாம் ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹினுடைய தண்டனையை பயந்து அல்லாஹுவை அஞ்சி எப்படி நாம் பாவமான செயல்களை எல்லாம் விட்டு நன்மையான காரியங்களில் நன்மையை செய்து நன்மையில் முன்னேறினோமோ, அதே போன்று வரக்கூடிய காலங்களிலும் நாம் நன்மையான காரியங்களை நாம் செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே எவ்வளவு இறையச்சத்தோடு நாம் இருந்தோமோ, இந்த ரமதானுடைய மாதமே அதனுடைய முக்கிய நோக்கம் இறையச்சத்தை வளர்த்துவதுதான். அதிலே நாம் நிறைய அமல்களை செய்து அல்லாஹுவை அஞ்சி நாம் இறையச்சத்தோடு நிறைய அமல்களை செய்திருப்போம். அதே போன்று வரக்கூடிய காலங்களிலும் இறையச்சத்தோடு நம்ம அமல்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி இறையச்சத்தோடு நம்ம அமல்களை செய்தால் அதற்கு மகச்சான கூலி அல்லாஹ்விடத்திலே நிலைக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கூறுகிறான், இன்னல் முத்தகீன மஃபாஸா. நிச்சயமாக அந்த முத்தகீன்களுக்கு, இறையச்சம் உடையவர்களுக்கு மஃபாஸா, மகச்சான வெற்றி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஹதாயிக வ அஅனாபா. அந்த இறையச்சம் உடையவர்களுக்கு நாளை மறுமையிலே தோட்டங்களும் திராட்சை பழங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. வகவாஇப அத்ராபா. அவர்களுக்கு சம வயதடைந்த கன்னி பெண்கள் அவர்களுக்கு, இறையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கொடுக்கின்றான். வகஸன் திஹாகா. அவர்களுக்கு வானம் நிறைந்த கிண்ணங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறையச்சத்தோடு அமல்களை செய்தவர்களுக்கு கூலியை தருகிறான் என்று அவர்களுடைய சிறப்பை அவனுடைய அருள்முறை திருமறையிலே தொடர்ச்சியாக சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, ஆதலால் நாம் அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் நாம் பயப்பட வேண்டும். மற்றொரு ஹதீஸில் பார்க்கலாம், நபி அவர்கள் கூறினார்கள், இத்தகில்லாஹ ஹைஃபுமா குன்த். நீங்கள் எங்கே இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக நபி அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுக்க எந்த நேரத்திலும் இருந்தாலும் சரி, இரவும் பகலும் என்று பார்க்காமல் வெளிப்படையாக மறைமுகமாக எப்படி இருந்தாலும் நாம் அல்லாஹுவை நாம் அஞ்சுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ரமதான் அதைத்தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரியரே, நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே 5 நேர தொழுகைகளை மிக சரியான முறையில் நாம் தொழுது வந்தோம். ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அதிகமானவர்கள் இந்த ரமதான் முடிந்ததற்கு பிறகு ஐவேளை தொழுகையில் மிகவும் கொடும்போக்காக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் சிலர் தொழுகுவதே கிடையாது. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய விதி, அவர்களுடைய ஹுக்ம் இந்த மார்க்கத்தில் என்ன என்று நாம் பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தரக ஸலா, யார் ஒருவன் தொழுகையை விடுவானோ அவனுடைய விதி இந்த மார்க்கம் சொல்கிறது, ஃபகத் கஃபர, அவன் இறை மறுப்பாளன் ஆகிவிட்டான், அவன் காஃபிர் ஆகிவிட்டான் என்பதாக இந்த மார்க்கத்திலே தொழாதவனுக்கு விதியாக விதிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பார்ந்தவமை சகோதர சகோதரிகளே, நாம் ஐவேளை தொழுகையை மிக சரியான முறையில் நாம் சொல்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தொழவில்லை என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பை தேடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தனக்கு தானே பாவங்களை செய்து அதில் வறண்டு மீறி என்னுடைய அடியார்களே அல்லாஹ் அழைக்கின்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நீங்கள் ஒரு பொழுதும் அல்லாஹ்வுடைய கருணையிலே நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஃபூருன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும், ரஹீமுன், கருணை மிக்கவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ஐவேளை தொழுகைகளை மிக சரியான முறையில் தொழுகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே உடனடியாக பாவம் மன்னிப்பை தேடி நாம் ஐவேளை தொழுகைகளை மிக சரியான முறையில் நாம் தொழுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் சிலர் சொல்லுவார்கள், ஐவேளை தொழுகைகளை மிக சரியான முறையில் சொல்லுவார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அந்த தொழுகையாளிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் மிகவும் கொடும்போக்காக இருப்பார்கள். அவர்கள் பள்ளிக்கு வருவார்கள்,
5 வேளை தொழுகையை இமாம் ஜமாத்தோடு மிக சரியான முறையில் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது அவர்களுடைய சிந்தனை தொழுகையில் இருக்காது. உலக சிந்தனையை யோசித்துக் கொண்டிருப்பார்கள், வியாபாரத்தை யோசித்துக் கொண்டிருப்பார்கள், குடும்பத்தை யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹுவை அஞ்சி பயந்து ஒரு குஷூ இல்லாமல் கொடும் போக்காக நின்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுபவர்களுக்கு அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் என்பதாக அல்லாஹ் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றொரு அத்தியாயத்திலே மற்றொரு வசனத்திலே கூறுகிறான், قد أفلح المؤمنون. நிச்சயமாக முஃமின்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த முஃமின்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அந்த முஃமின்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் பயபக்தியோடு இருப்பார்கள், ஒரு குஷூஓடு இருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சி சொல்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, நாம் சொல்லும் பொழுது அல்லாஹுவை அஞ்சி பயந்து குஷூஓடு சொல்பவர்களாக, ஐவேளை தொழுகைகளை மிக சரியான முறையில் சொல்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் சொல்லும் பொழுது நமக்கு பயபக்தி வரவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், ஸல்லு, நீங்கள் தொழுவுங்கள், ஸலாத்துல் முவத்தி, உங்களுடைய இறுதி தொழுகையாக நீங்கள் தொழுவுங்கள் என்பதாக கூறினார்கள். அதாவது இதுதான் என்னுடைய இறுதி தொழுகை என்று ஒருவன் நினைத்து தொழுதால் அந்த தொழுகையிலே அவனுக்கு கொடும்போக்காக இருக்க முடியாது. அல்லாஹுவை அஞ்சுவான், இதுதான் அவனுடைய இறுதி தொழுகை இந்த உலகத்திலே. அப்படி என்றால் அவன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து ஒரு குஷூஓடு அவன் தொழுபவனாக அவன் இருப்பான். அதைத்தான் நபி அவர்கள் கூறினார்கள், ஸல்லு ஸலாத்துல் முவத்தி, நீங்கள் தொழுகுங்கள், இதுதான் என்னுடைய இறுதி தொழுகை என்று நினைத்து நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் தொழுகும் பொழுது மிக சரியான முறையில் இதுதான் என்னுடைய இறுதி தொழுகை என்று நினைத்து நாம் தொழுதால் அந்த தொழுகையிலே ஒரு குஷூ இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு பயபக்தி இருக்கும். அதனால் நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த வழிமுறையை நம்முடைய தொழுகும் போது நாம் பயன்படுத்துவோமாக. அப்படி மிக சரியான முறையில் நாம் ஐவேளை தொழுகைகளை தொழுதால், பயபக்தியோடு ஐவேளை தொழுகைகளை நாம் தொழுதால் அல்லாஹ் நாளை மறுமையிலே அதற்கு மகத்தான கூலியை நமக்கு தருகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், அல்லதீன யுகீமூன ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவருக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து செல்வத்திலிருந்து அவர்கள் செலவும் செய்வார்கள். அவர்கள் தான் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள். அவர்களுக்கு லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அப்படி சரியான முறையில் சொல்பவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அந்த முஃமின்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த பதவியும் தரஜாக்களும் இருக்கிறது. வ மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்த பாவ மன்னிப்பும் இருக்கிறது. வ ரிஸ்குன் கரீம், அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியமான உணவை நாளை மறுமையிலே வழங்குகின்றான் என்பதாக அல்லாஹ் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் தொழுகும் பொழுது இந்த நன்மையை எதிர்பார்த்து நாம் குஷூஓடு பயபக்தியோடு இதுதான் என்னுடைய இறுதி தொழுகை என்று நாம் நினைத்து நாம் தொழுக வேண்டும். அப்படி இருந்தால் மகத்தான கூலி நாளை மறுமையிலே இருக்கிறது. அப்படி இல்லை என்றால், நமக்கு பயம் வரவில்லை என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே மனிதர்களுக்கு முதலாக கேள்வியை கேட்கக்கூடியது தொழுகையை குறித்துதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக தொழுகையை குறித்து நாங்கள் மறுமையிலே கேள்வியை கேட்பான். அல்லாஹுவை அஞ்சி நாம் அந்த இடத்திலே பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் நம்முடைய கால் நகராது என்பதை நம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஆதலால் அல்லாஹுவை அஞ்சி மிக சரியான முறையில் ஐவேளை தொழுகைகளை நாம் சொல்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை நாம் விட்டு விலகி இருந்தோம். ஹராமான முறையில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பது, ஹராமான முறையில் பொருளாதாரத்தை செலவு செய்வது, இது போன்ற அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களில் இருந்து முற்றிலுமாக நாம் விலகி இருந்தோம். ஆனால் ரமதான் சென்றதற்கு பிறகு
ரமதான் சென்றதற்கு பிறகு மீண்டும் அந்த ஹராமிற்கே செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மனிதர்கள் இந்த ரமதான் வந்துவிட்டால் அவர்கள் ஹராமான வழியில் சம்பாதிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள், ஹராமான முறையில் செலவு செய்வதை நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் இந்த ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் மீண்டும் அந்த ஹராமிற்கே செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. மீண்டும் ஹராமான முறையில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பது, மீண்டும் ஹராமான முறையிலே பொருளாதாரத்தை செலவு செய்வது, இது போன்ற ஹராமிலேயே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த உண்மை சகோதர சகோதரிகளே, இது எவ்வளவு பெரிய பாதிப்பு என்று பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பற்றி கூறினார்கள். நபி அவர்கள் ஒரு மனிதனை பற்றி கூறினார்கள், الرجل يطيل السفر أشعث أغبر يمد يديه إلى السماء يا رب يا رب. நபி அவர்கள் ஒரு மனிதனை பற்றி கூறினார்கள், يطيل السفر, அவன் நீண்ட பயணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான். أشعث أغبر, புழுதி படிந்த நிலையில் தலைவிரி கோலத்துடன் அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். يمد يديه إلى السماء, அவனுடைய இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்துகின்றான். யா ரப் யா ரப், என்னுடைய இறைவா என்னுடைய இறைவா என்று அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். ஆனால் வமத்அமுஹு ஹராமுன், அவன் உண்ணுகின்ற அந்த உணவு ஹராமாக இருக்கிறது. வமஷ்ரபுஹு ஹராமுன், அவன் அருந்துகின்ற அந்த பானம் ஹராமாக இருக்கிறது. வமல்பஸுஹு ஹராமுன், அவன் அணிந்திருக்கின்ற அந்த ஆடை ஹராமாக இருக்கிறது. வகுதிய பில் ஹராம், அவன் ஹராமிலேயே இருந்து கொண்டிருக்கின்றான். நபி அவர்கள் கேட்டார்கள், அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்பதாக நபி அவர்கள் கேட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸை நாம் ஆழமாக சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த 4 சந்தர்ப்பங்களும் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். முதலாவதாக யுத்தீலு ஸஃபர், அந்த மனிதன் நீண்ட பயணத்தில் இருந்தான். நாம் பயணத்தில் இருக்கும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் கண்டிப்பாக அங்கீகரிப்பான். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான். இரண்டாவது அஷ்அஸ அக்பர, அவன் புழுதி படிந்த நிலையில் தலைவிரி கோலத்துடன், அதாவது மிகவும் கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான். கண்டிப்பாக ஒருவன் இக்கட்டான சூழ்நிலையில் கஷ்டப்படும் பொழுது பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பான். மூன்றாவது யமுத்து யதைஹி இலஸ் ஸமா, அவன் 2 கைகளையும் வானத்தை நோக்கி ஏந்தி அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். ஒருவன் 2 கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான் என்பதை மற்ற ஹதீஸ்களில் இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவது யா ரப் யா ரப், என்னுடைய இறைவா என்னுடைய இறைவா என்று அவன் பிரார்த்தனை செய்கிறான். அல்லாஹ்வுடைய பெயர்களையும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளையும் ஒருவன் கூறி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான் என்பதாக மற்ற ஹதீஸ்களில் இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 4 சந்தர்ப்பங்களிலும் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தான். அப்படி அவன் பிரார்த்தனை செய்தும் கூட அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவன் உண்ணுகின்ற அந்த உணவு ஹராமாக இருக்கிறது, அவன் அருந்துகின்ற அந்த பானம் ஹராமாக இருக்கிறது, அவன் அணிந்திருக்கின்ற அந்த ஆடை ஹராமாக இருக்கிறது, அவன் ஹராமிலேயே இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் இடத்திலே அல்லாஹ் தடுத்த ஒரு சிறிய ஹராமாக இருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும். நம் இடத்திலே ஒரு சிறிய ஹராம் இருந்தாலும் நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அது மிகப்பெரிய ஒரு கைசேதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் நம்மிடத்தில் ஒரு சிறிய ஹராம் இருந்தால் அது முற்றிலுமாக நாம் தவிர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வட்டியை போன்ற ஹராமில் ஒரு பொழுதும் நாம் விழுந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறை திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, லா தஅக்குலுர் ரிபா, நீங்கள் வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள் என்பதாக அல்லாஹ் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தடுத்த காரியமான
ஹராமான முறையில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பது, ஹராமான முறையில் பொருளாதாரத்தை செலவு செய்வது, வட்டியை போன்ற இன்னும் எதுவெல்லாம் அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்கள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் விட்டு முற்றிலுமாக நாம் தவிர்த்திருக்க வேண்டும். அப்படி நாம் தவிர்த்து இருந்தால்தான், அந்த ஹராமை செய்யாமல் இருந்தால்தான் நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நாம். ஆதலால் ஒரு சிறிய ஹராம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதில் முற்றிலுமாக தவிர்த்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை நாம் தேடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ரமபானுடைய மாதத்திலே வீணான பேச்சுக்களையும் வீணான செயல்களையும், அல்லாஹ் தடுத்த காரியமான வீணான பேச்சுக்கள், செயல்கள், மற்றவர்களை அவதூறு பேசுவது, மற்றவர்களை புறம் பேசுவது, மற்றவர்களுடைய குறையை சுருவி சுருவி ஆராய்வது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது, இது அனைத்தையும் நாம் ரமபானுடைய மாதத்திலே விட்டு இருந்தோம், செய்யாமல் இருந்தோம். ஏனென்றால் நாம் அப்படி இருந்திருந்தால்தான் நம்முடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பி, யார் வீணான பேச்சுக்களையும் வீணான செயல்களையும் யார் விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, ஃபீ அய்யதஅ தஅமஹு வ ஷராபஹு, அவனுடைய உணவும் அவனுடைய பானத்தையும் அவன் விட்டு விடுவதினால், அவன் நோன்பு வைப்பதினால் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, அவன் வீணான பேச்சுக்களை பேசினால் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் இந்த ஹதீஸை நாம் மனதில் வைத்து ரமபானுடைய மாதத்திலே நாம் வீணான பேச்சுக்களையும் வீணான செயல்களையும், கெட்ட வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுவது, புறம் பேசுவது, மற்றவர்களுடைய குறையை சுருவி சுருவி ஆராய்வது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் விட்டு விலகி இருந்தோம். ஆனால் இந்த ரமபான் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் வீணான பேச்சுக்களிலேயே நாம் சென்று விட்டோம். கெட்ட வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுவது, மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, மற்றவர்களுடைய குறையை சுருவி சுருவி ஆராய்வது, இப்படி அல்லாஹ் தடுத்த அசிங்கமான காரியங்களை இந்த ரமபான் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நாம் சென்று விட்டோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆதலால் அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற அசிங்கமான செயல்களிலிருந்து முற்றிலுமாக நாம் தவிர்த்திருக்க வேண்டும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடம் வந்து கேட்டார்கள், அத்ததுரூன மல் கீபா, உங்களுக்கு புறம் பேசுவதென்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடம் கேட்டார்கள். அப்போது வழக்கமாக சஹாபாக்கள் கூறுவதை கொண்டு கூறினார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே மிக்க அறிந்தவர்கள் என்பதாக கூறினார்கள். அப்போது நபி அவர்கள் கூறினார்கள், ذِكْرُكَ أَخَاكَ بِمَا يَقْرَأُ, நீ உம்முடைய சகோதரனை பற்றி, உம்முடைய சகோதரனுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை கூறுவதுதான் புறமாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நபி அவர்கள் கேட்கப்பட்டது, அஃபரைத இன் கான ஃபீ அஸி மா அகூல், நான் சொல்லுகின்ற அந்த குறை, என்னுடைய சகோதரனை பார்த்து நான் சொல்கின்ற அந்த குறை அவனிடத்தில் இருந்தாலுமா அது புறமாகும் என்பதாக கேட்டார்கள் அந்த சஹாபாக்கள் நபி அவர்களிடம். அப்போது நபி அவர்கள் கூறினார்கள், இன் கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் பதபதஹு ஃபஇன் லம் யகுன் ஃபீஹி ஃபகத் பஹத்த, நீ சொல்கின்ற குறை உன்னுடைய சகோதரனிடத்திலே இருந்தால்தான் அது புறமாகும், நீ சொல்லுகின்ற குறை உன்னுடைய சகோதரனிடத்தில் இல்லை என்றால் அது அவதூறாகும் என்பதாக நபி அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய சகோதரனை பற்றி, மற்ற நபரை பற்றி, அவரிடத்திலே இருக்கக்கூடிய ஒன்றை அவருக்கு விருப்பமில்லாத நிலையில் நாம் கூறினால்தான் அது புறமாகும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புறத்திற்கு மிக மோசமான பாவங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, இது போன்ற காரியங்களிலிருந்து முற்றிலுமாக நாம் தவிர்த்திருக்க வேண்டும். இது மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, மற்றவர்களுடைய குறையை சுருவி சுருவி ஆராய்வது,
இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறுகிறான். அல்லாஹ் எதை உதாரணமாக கொண்டு வருகிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இஜ்தனிபூ கஸீரம் மினல், நீங்கள் சந்தேகமான பல எண்ணங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பஅதன், நிச்சயமாக சில சந்தேகமான எண்ணங்கள் இஸ்முன், அது பாவமாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மற்றவர்களை பார்த்து சந்தேகமாக நாம் அடிக்கடி நினைக்கின்றோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. மற்றவர்களை பார்த்து சந்தேகமான ஒரு கெட்ட எண்ணத்தில் பார்ப்பது இஸ்முன், அது பாவமாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மீண்டும் அல்லாஹ் கூறுகிறான், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் மற்றவர்களுடைய குறையை சுருவி சுருவி நீங்கள் ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலரை புறம் பேச வேண்டாம். அல்லாஹ் இதையெல்லாம் கூறிவிட்டு எதை உதாரணமாக கொண்டு வருகிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயக்குல லஹ்ம அஹீ, அல்லாஹ் கேட்கின்றான், உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு உங்களில் ஒருவர் இஷ்டப்படுவாரா, ஆசை கொள்வாரா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் எச்சரிக்கையாக அல்லாஹ் கேட்கிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைதா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், உம்முடைய மரணித்த சகோதரன், மரணமடைந்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது உங்களில் ஒருவர் ஆசைப்படுவாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். மீண்டும் அதே அல்லாஹ் கூறுகிறான், ஃபகரிஹ்துமூ, இல்லை நீங்கள் அதை வெறுப்பீர்கள் என்பதாக அல்லாஹுவே கூறுகிறான். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, மற்றவர்களை பார்த்து புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டுவது, அவர்களுடைய குறையை சுருவி சுருவி ஆராய்வது, இது அனைத்தும் நம்முடைய சகோதரன் மரணித்து அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை விட மிக மோசமான செயலாகும் என்பதாக இந்த ஆயத்தின் மூலமாக நம்மால் புரிய முடிகிறது. ஆதலால் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது, வீணான பேச்சுக்களை பேசுவது, இது போன்ற அனைத்து காரியங்களையும் முற்றிலுமாக நாம் நீங்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹுவை அஞ்சி இது போன்ற காரியங்கள் எல்லாம் நாம் ஈடுபட்டால் நம்முடைய நோன்பு வீணாகி விடுமோ என்று அஞ்சி, அல்லாஹுவை அஞ்சி நாம் எப்படி நம்முடைய வாயை கட்டுப்படுத்தி இருந்தோமோ, நம்முடைய நோன்பு வீணான பேச்சுக்களை பேசினால் நம்முடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆதலால் நாம் நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்ளப்படாதோ என்று பயந்து நாம் எப்படி ரமதானுடைய மாதத்திலே நம்முடைய வாய்களை நாம் கட்டுப்படுத்தி இருந்தோமோ, அதே போன்று ஏனைய மாதங்களிலும் வரக்கூடிய காலங்களிலும் நம்முடைய வாயை நாம் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். நபி அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்வாரோ, ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்வாரோ அவர் பேசினால் நல்லதை மட்டும் பேசட்டும், இல்லை என்றால் அவர் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, இது போன்ற வீணான பேச்சுக்கள் மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு பாவம் என்று கருதாமல் அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற மிகப்பெரிய பாவம் தான் இது போன்ற காரியங்கள் எல்லாம். நாம் ஒரு 3 பேர் 2 பேர் சேர்ந்தால் போதும் மற்றவர்களை பற்றி பேச ஆரம்பித்து விடுவோம். ஒரு 3 பேர் ஒன்னா சேர்ந்தால் போதுமானது, மற்றவர்களுடைய குறையை பற்றி, அவர்களுக்கு விருப்பமான ஒரு செயலை பற்றி நாம் பேச ஆரம்பித்து விடுவோம். இது மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாகவும் இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாக இது போன்ற வீணான பேச்சுக்களை நாம் நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் இந்த ரமதான் நம் இடத்தில் எதிர்பார்த்தது. இந்த ரமதானுடைய மாதமே நாம் இறையச்சத்தோடு நல்ல அமல்களை செய்ய வேண்டும். வீணான பேச்சுகள், வீணான செயல்களில் இருந்து நாம் ஈடுபடக்கூடாது. இது போன்ற நல்ல முறையில் நாம் மாறுவதுதான் இந்த ரமதானுடைய நோக்கமாக நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமதானிலே நாம் எப்படி நல்ல முறையில் இருந்தோமோ அதே போன்று நம் வாழ்நாள் முழுக்க நாம் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் குர்ஆனை அதிகமாக ஓதி வந்தோம், குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகமாக வைத்திருந்தோம்.
குர்ஆனை ஓதினோம், அதனுடைய அர்த்தங்களை படித்தோம், அதனுடைய தர்ஜுமாக்களை படித்தோம், இரவு தொழுகையிலே அதை படித்து நாம் தொழுதோம், இன்னும் அதிகமாக குர்ஆனை சிந்தித்து பார்த்தோம். ஆனால் ரமபான் முடிந்ததற்கு பிறகு நாம் தனக்குத்தானே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நாம் யாராவது குர்ஆனை ஓதினோமா, குர்ஆனை ஓதினால் அதனுடைய தர்ஜுமாக்களை நாம் படித்தோமா, குர்ஆனை சிந்தித்து பார்த்தோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த குர்ஆன் நம்மை பார்த்து கேட்கிறது, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு எவர்களுடைய இதயங்கள் கடினமாகி விட்டதோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதாக இந்த குர்ஆன் நம்மை பார்த்து கேட்கிறது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய இதயங்கள் பூட்டு போட்டு இருக்கிறதா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். ஆதலால் அன்பார்ந்த எங்களுடைய அருமை சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமபானுடைய மாதத்திலே எப்படி குர்ஆனை ஓதினோமோ, எப்படி குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை படித்தோமோ, எப்படி குர்ஆனை சிந்தித்து பார்த்தோமோ அல்லாஹ் கூறியதை போன்று அதே போன்று வரக்கூடிய காலங்களிலும் இதர மாதங்களிலும் நாம் குர்ஆனை ஓதி அதனுடைய அர்த்தங்களை படித்து அதை சிந்தித்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் அமல்படுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று ரமதானுடைய மாதத்திலே நாம் நிறைய தான தர்மங்களை செய்தோம், நிறைய தொழுதோம், இரவு கால் வலிக்க தொழுதோம், நம்முடைய ஜக்காத்தை கொடுத்தோம், வீணான பேச்சுக்களில் ஈடுபடாமல் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்தோம். ஆனால் அது அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். அந்த ரமபானுடைய மாதத்திலே நமக்கு அறியாமல் நிறைய தவறுகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். அதை அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ரமபானிலே நிறைய அமல்களை செய்தோம். திரும்ப இதைத்தான் பதிவு செய்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். நாம் அதிகமாக ரமபானிலே நிறைய அமல்களை நன்மை எதிர்பார்த்து ஈமான் கொண்டு நாம் அதை செய்தோம். ஆனால் அந்த ரமபானில் நாம் செய்த எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது ஒரு நன்மையாக நமக்கு மாறும். அன்பார்ந்தவர்களே, நாம் செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால், நாம் ரமபானில் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் மிகப்பெரிய கைசேதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் நாம் ஒவ்வொரு தொழுகைகளிலும் நம் ரமபானில் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் அதிகமாக நாம் துஆ செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக முதல் ஹுதுபாவிலே நாம் இந்த ரமபானில் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக நாம் எப்படி இறையச்சத்தோடு இந்த ரமபானை நாம் கழித்தோமோ அதை போன்று வரக்கூடிய காலங்களிலும் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இந்த ரமபானுடைய மாதத்திலே எப்படி நாம் ஹராமான காரியங்களை எல்லாம் விட்டிருந்தோமோ வரக்கூடிய காலங்களிலும் இந்த ஹராமை முற்றிலுமாக நாம் விட வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் மனதில் ஆழமாக பதிய வைத்து இந்த ஹராமை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நாம் விட வேண்டும். அடுத்ததாக ரமபானுடைய மாதத்திலே ஐவேளை தொழுகைகளை எப்படி நாம் மிக சரியான முறையில் தொழுதோமோ அதே போன்று வரக்கூடிய காலங்களிலும் மிக சரியான முறையில் தொழுக வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே போன்று ரமபானிலே வீணான பேச்சுக்களை, வீணான செயல்களில் அவதூறு பேசுவது, புறம் பேசுவது, மற்றவர்களுடைய குறையை சுருவி ஆராய்வது, இதை அனைத்தையும் எப்படி நாம் விட்டு விலகி இருந்தோமோ அதை போன்று வரக்கூடிய காலங்களிலும் நம்முடைய வாயை நாம் மௌனமாக்கி இது போன்ற வீணான செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக ரமபானிலே நமக்கும் குர்ஆனிற்கும் எவ்வளவு தொடர்புகள் இருந்ததோ அதே தொடர்புகள் வரக்கூடிய காலங்களிலும் நாம் குர்ஆனோடு ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக அன்பார்ந்தவருடைய சகோதரர்களே, நாம் ரமபானுடைய மாதத்திலே நிறைய தர்மங்களை நாம் செய்தோம். ஏழை எளிய மக்களுக்கு, கல்வி ஸ்தாபனங்களுக்கு நாம் நிறைய தர்மங்களை, சதகாக்களை, நம்முடைய ஜகாத் பொருளாதாரத்தை நாம் கொடுத்தோம். ஆனால் நாம் செய்த அந்த ஏழைகள் ரமபானில் மட்டும் இருக்க மாட்டார்கள். நாம் கொடுத்த அந்த ஜகாத், சதகா போன்ற தர்மங்கள், கல்வி ஸ்தாபனங்களுக்கு கொடுத்த தர்மங்கள், அந்த கல்வி ஸ்தாபனங்கள் ரமபானில் மட்டும் இயங்கி வராது. மாறாக எல்லா மாதங்களிலும் ஏழைகளும் இருப்பார்கள், கல்வி ஸ்தாபனங்களும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆதலால் நாம் ரமபானிலே நம்முடைய பொருளாதாரத்தை
தர்மமாக இருந்தாலும் சரி, சதகாவாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்முடைய பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி ஸ்தாபனங்களுக்கும் ரமதானுடைய மாதத்திலே நாம் எப்படி கொடுத்தோமோ அதே போன்று ஏனைய மாதங்களிலும் நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஏனைய மாதங்களிலும் நம் ரமதானில் செய்த ஏழைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம் ரமதானில் செய்த அந்த மதரசாக்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது ஏனைய மாதங்களிலும். ஆதலால் நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். நாம் ரமதானிலே செய்த அந்த தர்மங்கள் ஏனைய மாதங்களிலும் நாம் அந்த தர்மங்கள் அவர்களுக்கு சென்று அடைகிறதா என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை மிக சரியான முறையில் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி ஸ்தாபனங்களுக்கும் நம் ரமதானில் செய்த அமல்களை போன்று தான தர்மங்களை போன்று மற்ற மாதங்களிலும் நாம் செய்ய வேண்டும். உலமாக்கள் இப்படி கூறுவார்கள், குன் அப்தன் ரப்பானியா, நீ இறைவனுடைய ஆளாக மாறு. குன் அப்தன் ரப்பானியா, நீ இறைவனுடைய அடிமையாக மாறு, இறைவனுடைய ஆளாக நீ மாறு. வலா தகுன் அப்தன் ரமதானியா, நீ ரமதானுடைய அடிமையாக ரமதானுடைய ஆளாக நீ மாறாதே. ஏனென்றால் சிலர் ரமதான் வந்தால் மட்டும்தான் சொல்லுவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், தான தர்மங்களை செய்வார்கள், இது போன்ற எல்லா அமல்களையும் ரமதான் வந்தால் தான் அவர்கள் செய்வார்கள். ஆதலால் தான் உலமாக்கள் கூறினார்கள், வலா தகுன் அப்துன் ரமதானியா, நீ ரமதானுடைய ஆளாக நீ மாறாதே, மாறாக குன் அப்தன் ரப்பானியா, நீ இறைவனுடைய ஆளாக நீ மாறு என்பதாக உலமாக்கள் கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே குறைந்த அமலை நாம் செய்தாலும் அதை மிக தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும். ரமதானில் மட்டும் அல்லாமல் எல்லா மாதங்களிலும் நம் ரமதானில் செய்ததை போன்று எல்லா மாதங்களிலும் நம் அமல்களை தான் தர்மங்களை சதகாக்களை ஜகாத்துகளை நாம் வழங்க வேண்டும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நபி அவர்கள் கூறினார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு அமல்களிலேயே நாம் செய்கின்ற அமல்கள் அதிலேயே அல்லாஹ்விற்கு அஹப்பு இஸ்மு தஃதீல் என்று கூறுவார்கள், மிகவும் விருப்பமானது. நாம் செய்கின்ற அமல்களிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது அதுவமுஹா வ இன் கல்ல, நாம் குறைந்த அமலை செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வதுதான் அல்லாஹ்விற்கு அமல்களிலேயே மிகவும் விருப்பமானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ரமதானுடைய மாதத்திலே எப்படி தான தர்மங்களை சதகாக்களை செய்தோமோ அதை எல்லா மாதங்களிலும் நாம் செய்ய வேண்டும். ரமதானுடைய மாதத்திலே நாம் செய்த எல்லா அமல்களுக்கும் உண்டான முழுமையான கூலியை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் சென்று அருள் புரிவானாக. நம் ரமதானுடைய மாதத்திலே செய்த அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفر والكافرين يا رب العالمين. اللهم احفظ المسجد الأقصى، اللهم احفظ المسجد الأقصى، اللهم احفظ المسلمين في فلسطين، اللهم انصر إخواننا في فلسطين، اللهم انصر المسلمين في فلسطين وفي كل مكان وفي غزة. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.